அம்மன் ஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆவணி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் அப்படின்னாலே சூரியன் சிம்ம ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். இதுவரைக்கும் சூரியன் கடகராசியில் இருந்திருக்கிறாரு. தமிழ் மாதத்தோட 5வது மாதம் இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு 17/8/2024 முதல் 16/9/2024 வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சுப கிரக மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் மிகவும் முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோகுலஷ்டமி அப்படிங்கிற கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாதத்தில் தான் நமக்கு வருது இந்த வருடம். அதே மாதிரி விநாயகருக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விழா அப்படின்னா அது விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி இந்த ஆவணி மாதத்தில் வருது. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயக பெருமான மனமுருகி நம்ம வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் ரிஷபத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. புதன் கடகத்தில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு புதன் சிம்ம ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் சிம்ம ராசியில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறாரு. குரு ரிஷபத்திலையும் சனி கும்பத்திலையும் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்போடு தான் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பெருந்தன்மையான குலத்தால் பாராட்டை பெறக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். சித்திரை மாதம் 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபாதிபதி சூரியனோடு இணைஞ்சு லாபஸ்தானத்திலேயே செஞ்சிருக்கிறாரு. அதனால் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது ஓரளவு குறையும். ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களோட ஆதரவு கிடைச்சி வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்குது இந்த ஆவணி மாதத்தில். அதே சமயம் அஷ்டமத்தில் குரு பகவான் அடியெடுத்து வச்சிருக்கிறாரு. அவரோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறாரு. அதனால் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்படும். அலைச்சலை குறைச்சி கொள்வதோடு உணவு விஷயத்துலேயும் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் உங்களுடைய நிதி தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ராகுவும் அனுகூலமாக தான் இருக்கிறாரு. திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா எதிர்காலத்துக்கு அப்படின்னு சேமித்து வச்சுக்கொள்ள முடியும். துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் குழந்தைகளோட கல்வி ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத இடங்கள்லேருந்து பண உதவிலாம் இந்த மாதத்தில் வரும். நீங்கள் வரவே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பழைய பணம் சேரப்போகுது. புதிய வஸ்திரங்கள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது இந்த ஆவணி மாதத்தில். குருவோட நிலையிலான பொருட்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால வெளியூர் பயணம் சொல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கும்பராசியில் சிந்தரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. அங்கிருந்துட்டு சிம்மத்தில் சிந்தரிக்கக்கூடிய சூரியனை பார்க்க போகிறாரு. அதனால் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சனி சூரியனாலும் குடும்பத்தில் சுமை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு கொள்கையோடு செயல்பட முடியாது. பிள்ளைகளால் வந்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மீதான பிரச்சனையும் அதிகரிக்கும். உங்களுக்கு பாகப்பிரிவினெல்லாம் இந்த மாதத்தில் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு திருப்தியாக இருக்காது. கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். ஜீவனக்காரகனான சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமாக இல்லை. லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கும். ராகுவும் உங்களுக்கு பணிச்சுமையை அதிகமாக ஏற்படுத்துவாங்க. மேலதிகாரிகளோட கண்டிப்பு உங்களுக்கு கவலையை கொடுக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் நிறுவன மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம். அலுவலக பிரச்சனைகள்லாம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது தான் நல்லது. அஷ்டமத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. தொழில்காரகனான சனி பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. அதனால் திட்டமிட்டு உற்பத்தியை அளவோடு வச்சுக்கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. நிதி நிறுவனங்களோட ஒத்துழைப்பு இந்த மாதத்தில் கிடைக்காது. சக கூட்டாளிகளோடு உங்களுக்கு கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது ஏற்படலாம். அதனால் தொழிலை விட்டு வெளியேறுவாங்க. புதிய முதலீடுகளை இந்த மாதத்தில் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது.
மிதுன ராசிக்கு செவ்வாய் ஆவணி மாதம் 10ஆம் தேதி போகிறாரு. பாகிஸ்தானத்தில் புதன் இருக்கிறதால பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கு கூடுதலாக உழைக்கணும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டி குடியேறணும் அப்படிங்கிற எண்ணம், உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். பழைய நகைகளை கொடுத்துட்டு புதிய நகைகளை எல்லாத்தையும் வாங்குவீங்க இந்த ஆவணி மாதத்தில். மாணவர்கள்லாம் இந்த மாதம் முழுவதுமே கல்விக்கு அதிபதியான புதன் சுபபலம் பெற்று செஞ்சிருக்கிறாங்க. அதனால் படிப்புள்ள மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் திறனும் கிரகிப்பு திறனும் உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்கள் எல்லாம் நேர்முகத் தேர்வில் பங்கு பெற்றீங்க அப்படின்னா வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு தான் சொல்லணும். பெண்கள்லாம் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மாடிப்படிகளில் ஏறும் பொழுதும் வலுவழுப்பான தரைகளில் நடக்கும் பொழுதும் சற்று கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். கை கால்களெல்லாம் அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். பெண்கள்லாம் அரசியல்வாதிகள்லாம் மன நிம்மதி அளிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம். சுக்கிரனும் சூரியனும் அனுகூலமாக இருக்கிறாங்க. கட்சியில் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். கட்சி பணிக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அவசியம்லாம் இருக்குது. செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஆயுள் ஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை இருக்குது. சிறு சிறு விபத்துகள்லாம் ஏற்படலாம். குறிப்பாக இரவு நேரங்களில் தனியே வெளியில் செல்வதை தவிர்த்துக்குங்க. வாகனம் ஓட்டுவதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. சித்திரை 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதம். லாபாதிபதி சூரியனால் செல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுடைய செல்வாக்கு வெளிச்சத்துக்கு வரும். அரசு வழியில் தனிப்பட்ட வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க போகுது. ஒப்பந்ததாரர்களுக்குள்ளே வரவேண்டிய பணம் இந்த மாதத்தில் சேரும். தொழில் தொடங்குவதற்கு நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே விலகும். வேலை தேடியவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த தகவல் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அப்படிங்கிறது உண்டு. நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடம் இந்த மாதத்தில் விற்பனையாகும். பணவரவில் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே நீங்க போகுது. ராகுவால உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வாழ்க்கை துணையெல்லாம் அனுசரித்து போகிறது தான் நல்லது. விவசாயிகள்லாம் விளைச்சல்ல கூடுதல் கவனத்தை செலுத்தணும். மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் அதிக அக்கறை காட்டுறது தான் நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான மாதம் இந்த ஆவணி மாதம். எல்லா விதத்துலேயும் இதுவரைக்கும் பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்திருந்த சுவாதி நட்சத்திரக்காரவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. தேங்கி இருந்த பொருட்கள்லாம் நல்ல விலைக்கு விற்பனையாகும். வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதால வருவாய் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குருவின் பார்வை குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷமான நிலை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி இருவருக்கும் இடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதிய இடம் வீடு அப்படின்னு ஒரு சிலருக்கெல்லாம் சேரும். மாணவர்கள்லாம் இந்த மாதம் முழுவதுமே படிப்பில் அதிக கவனத்தை செலுத்தணும். ஆசிரியர்களோட ஆலோசனை இருக்கக்கூடிய மாதம். விசாகத் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே ராகு சூரியன் சுக்கிரன் புதன் குருவோட பார்வையால் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வளமாகும். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாமே இந்த மாதத்திலிருந்து விலக போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். இழுபறியாக இருந்துட்டு வந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது தொழிலில் கிடைக்க போகுது. உங்களுடைய செயல்கள் அனைத்துலேயுமே திட்டமிட்டு செயல்படணும். புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஈடுபடுவீங்க. வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் முழுவதுமே கவனமாக இருக்கணும். பிறரோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்குங்க. வாகனம் ஓட்டும் பொழுதும் வாகனத்தில் செல்லும் பொழுதும் கவனமாக இருக்கணும். பஞ்சமி நாட்களில் வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பாக இருக்குது.